திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சிப்காட் வளாகத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதியன்று கலைஞரின் நூற்றாண்டு விழா மற்றும் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா ஆகியவை நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் சாலை மற்றும் ஹெலிகாப்டர் தளம் அமைப்பதற்காக மண் தேவைப்பட்டது. இதற்காக மணப்பாறை விடத்திலாம்பட்டியில் உள்ள கல்லாங்குத்து என்ற இடத்தில் இருந்து கிராவல் மண் அள்ளுவதற்கு வட்டாட்சியர் தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் டிசம்பர் 11ஆம் தேதியன்று கிராவல் மண் அள்ளும் பணி நடந்து கொண்டிருந்த போது திமுகவை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சின்ன டிராய்டு கார ஏறி இவங்க யாருங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு யாருங்க லாரி ஏற சொன்னது? நான் சொல்றேன் லாரி எப்படி ஏறி போறீங்க? யார் வந்தாலும் பேசிக்கலாம். உங்களுக்கு ரைட்ஸ் யாரு கொடுத்தா? லாரி மண்ணு கடத்துறதுக்கு உங்களை யாரு கூட்டி போறீங்க? உங்களுக்கு அதிகாரி வந்து அதிகாரி கடத்த சொன்னாரா? கடத்த சொன்னாரா? அதிகாரி எங்க பேசிட்டு இருக்க. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? திருட்டுன மண்ணுக்கு இவ்வளவு ரைட்ஸ் இருந்தா நல்லா ஓடுறவனுக்கு எப்படிங்க ரைட்ஸ்? எஃப்ஐஆர் போட்டு ஆகணும் சார். இந்த வண்டி எஃப்ஐஆர் போட்டு ஆகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் பண்ணப்பட்டி கோவிந்தராஜன், நகர செயலாளர் செல்வம், ஒன்றிய செயலாளர் ராமசாமி, நகரமன்ற துணைத் தலைவரின் கணவர் கோபி, ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவரின் கணவர் ஆண்டாள்மணி உள்ளிட்டோர் போராட்டத்தில் இறங்கினர். இவர்கள் அனைவரும் அமைச்சர் அன்பில் மகேஷின் ஆதரவாளர்கள் என கூறப்படுகின்றது. அதே நேரம் ஏற்கனவே மணல் அள்ளி கொண்டிருந்தவர்கள் அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளர்கள் என தெரிய வந்தது. உரிய அனுமதியின்றி எவ்வாறு மணல் அள்ளலாம்? அவர்கள் அள்ளினால் எங்களுக்கும் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசு அதிகாரிகளை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மரியோ இன்னாசியை ஆபாசமாக பேசியவர்கள் மணப்பாறை வட்டாட்சியர் செல்வம், DSP ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அரசு விழா பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னின்று நடத்தி வரும் நிலையில் மணல் அள்ளும் போட்டியில் திமுகவினர் அடித்துக் கொள்வதால் உட்கட்சி பூசல்கள் உண்டானது. வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்காக மண் ஏற்றுறதுக்காக இங்கே வந்தாங்க. அதில் திமுகவில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மண் எடுக்கிறவங்கள தடுத்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பர்மிட்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் இங்கே எடுக்கிறீங்கன்னு சொல்லி இந்த இடத்துலாம்பட்டி 1வது வந்து தடுக்கிறாங்க. அதை அள்ளக்கூடாது, நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அதில் ஒருத்தர் அதிகாரிகளுக்கும் அவருக்கு வாக்குவாதம் வந்ததில் அதுக்கப்புறம் நீங்கள் அள்ளக்கூடாது, நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அள்ளணும் அப்படின்னு சொல்லி SC ஆனந்தனை சொல்லவும் அப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இரண்டு குழுவுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்ட அரசு அதிகாரிகளின் நிலைதான் படுவேதனை.